அப்பப்பப்பப்பா! ஹேர் ஆயில் விக்கிறவங்க ஒருத்தரா, 2 பேரா? அப்படி இருக்கும்போது, நீயும் ஏம்மா ஹேர் ஆயில் சேல் பண்றன்னு சொல்லி நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. கேட்டவங்களுக்கான பதில் என்னன்னு நான் சொல்லிர்றேன். நான் சேல் பண்றது ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹேர் கேர்ல ஹேர் ஆயில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லவே வேண்டாம். டக்குன்னு ஹேர் கேர்ன்னு சொன்னாலே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது என்ன? ஹேர் ஆயில், ஷாம்பு அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். கண்டிஷனர், ஹேர் சீரம் அப்படின்னு நெறையா இருந்தாலும், டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது ஹேர் ஆயில் தான். அப்படி இருக்கும்போது, ஹேர் ஆயில் நான் கண்டிப்பாக பண்ணியே ஆவேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 1, 2 மூலிகை போட்ட ஹேர் ஆயிலே அவ்வளோ ரிசல்ட் இருக்குன்னு சொல்லும்போது, ஒரு டைம் நம்ம ரெடி பண்ணும்போதுமே 40 மூலிகை கிட்ட போடுறோங்க. அது எப்போவுமே வீடியோவாகவும் நான் ஷோ பண்ணுறேன். அப்போ நம்மளோட ஹேர் ஆயில் எவ்வளோ ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இது நம்மளோட 5th பேட்ச் ரெடி பண்ணுறோம். ஒரு டைமே நம்ம 30 லிட்டர் அளவுக்கு ரெடி பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 லிட்டர் அளவுக்கு நான் கஸ்டமர் கிட்ட ப்ராடக்ட் ரெடி பண்ணி நான் சேல் பண்ணிட்டேன். அதனால் நான் ப்ரௌடாக சொல்லுவேன், நான் கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறது.